எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். ரொம்ப அது அவசியமற்ற நினைக்கிறேன். அதில் ஒரு சிலர் தான் அந்த வேலையை செய்வாங்க. அப்போது தனி மனிதர்கள் இந்த மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் உங்களை போன்ற ஊடகங்களும் நம்ம ரெண்டு பேர் பேசி பிரயோஜனம் இல்லை. அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் அந்த உணர்வு ஏற்படணும், ஒவ்வொருத்தனுக்கும் அந்த பய உணர்வு வரணும். இந்த கடற்கரை போயிருச்சுன்னா சென்னையில் ஆசியாவிலே ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு பீச் அப்படின்னு மிகப்பெரிய பீச்சுன்னு சொல்கிறதுல இருக்க பெருமை இருக்குல்ல, அது மட்டும் பத்தாது. அதை நான் சுத்தமாக வச்சுருக்கேன்னு சொல்கிறதுல தான் இருக்குது. அப்போ நான் மெரினா பீச் என் ஊரில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறதுல பெருமை கிடையாது, மெரினா பீச்சை சுத்தமாக வச்சுருக்கேன்றதுல தான் பெருமை இருக்குது. அதை அவனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அவனுக்கு எப்படி சேர்ப்பீங்க நீங்கள்? வண்டி இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு போகிறீங்க, காரோ பைக்கோ கொண்டு வந்து நிறுத்துறீங்க, அது காணா போச்சுன்னா ஒரு கோவம் வருதில்ல உங்களுக்கு. அந்த வண்டி மேலே ஒரு காகம் ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு அசுத்தம் பண்ணிட்டா எவ்வளோ கோவம் வருது. கழுவுனா போயிடக்கூடியது. ஆனால் இது அப்படியா? போனால் வருமா? இந்த மணலை திரும்ப உருவாக்க முடியுமா? எத்தனை கோடி ஆண்டுகள் ஆகும் இந்த மணல் திரும்ப உருவாகிறதுக்கு? அந்த இது வேணும்னா சட்டம் கடுமையானதாக தான் இருக்கும். நீங்கள் தனி மனிதனை மட்டும் நீங்கள் போய் திருந்துன்னு சொல்லுவதில் ஏற்புடையதில்லைன்றது என்னுடைய கருத்து. வெளிநாடுகளில் சட்டங்கள் கடுமையாக்கப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நாடுகளில் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கும், சட்டம் வரணும்னா வர்றதுக்கான வாய்ப்பு அது அரசு தானே செய்யணும். அரசு தனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுக்கிறதுல. உங்கள் கையில் இருக்க ரூபா 8 மணிக்கு திடீர்னு செல்லாதுன்னு சொல்லுது. அப்போ அது முடியுதுல்ல. அதுபோல் சட்டம் கடுமையாக்க முடியும்ல. இன்றைக்கி மத்திய உள்துறை அமைச்சர் சொல்கிறாரு, 2 மாதங்கள் தொடர்ந்து சிறையில் இருந்தால் அவர் பதவியில் நீடிக்க முடியாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியுதுல்ல. உங்களுக்கு காம்படிஷனுக்கு ஆள் வருதுன்னு சொன்னால் அதுக்கு சட்டம் கொண்டு வர்றீங்கல்ல, அதுக்கு மட்டும் கொண்டு வர்றீங்க, புதுசாக சட்டம் கொண்டு வர்றீங்க. அப்போ இதுக்கு யார் சட்டம் கொண்டு வருவா? இதை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை? பூமி தாயை பாதுகாக்க வேண்டியது பூமி தாயில் அந்த பிள்ளைகள் தானே பாதுகாக்கணும். இப்போ நம்ம பாதுகாக்காமல் யார் பாதுகாப்பா? மக்களுக்கு வராது சார், வராதுன்னு தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். மக்களுக்கு அது வராது. மக்கள் புரிந்து கொள்வதற்கு நம்ம நிறைய எடுத்து சொல்லணும். ஹெல்மெட் போடுன்னு உன்னுடைய தனி மனித உன்னுடைய உயிர் முக்கியம்னு சொல்லி ஹெல்மெட் போடுன்னு சொல்கிறோம். போடுறாங்களா? போடுறது இல்லையில. ஹெல்மெட்டை தூக்கி முன்னாடி வச்சுட்டு ஓட்டுறான். வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர்றான் ஹெல்மெட்டை. அது போய் பர்ச்சேஸ் பண்ணுறான், டிசைனாக வாங்குகிறான். இருக்கிறதுலே ஒரு அழகான ஹெல்மெட்டு ஒரு 10 தடவை தட்டி பார்க்குறான். இது உடையுமா உடையாதான்னு கேட்டுட்டு வாங்கிட்டு டேங்க் மேலே வச்சு ஓட்டிகிட்டு போகிறான். இது அந்த கடையிலே இருந்திருக்கலாமே. அப்போ ஏன் அப்போ அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, ஹெல்மெட் போடலாம் 1000 ரூபா ஃபைனு. அந்த ஃபைனுக்கு பயந்து தான் போடுறான். தன்னுடைய தலையை காப்பாற்றல, 1000 ரூபா ஃபைனுக்கு பயந்து போகிறான். அப்போ சட்டம் கடுமையானாதான் இது சரியாகுன்றது என்னுடைய கருத்து. நன்றி. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.